நம்ம சில நேரத்தில் நம்முடைய கடமைகளை செய்கிறதற்கு நம்ம தவறுகிறோம். அதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. சரி பரவாயில்ல, எனக்கு பதில் தான் நீ செஞ்சிட்டியப்பா, எனக்கு பதில் தான் அவர் செஞ்சிட்டாரு, நான் செய்யாட்டி என்ன, நான் செய்யாட்டி 10 பேர் இருக்காங்களே. நம்முடைய கடமைகளை தவறும் போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாயிருங்கள். உங்களுடைய கடமைகளை தவறுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களை அறியாமலே சத்துரு ஒரு மிகப்பெரிய பாவத்தில் உங்களை கொண்டு போய் விழப்பண்ணுகிறான் என்று நீங்க மறந்துடவே கூடாது. படிக்க வேண்டிய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிக்கணுன்ற ஒரு கடமை இருக்குது. வீட்டில் சமையல் செய்ய வேண்டிய ஒரு பெண்ணிற்கு, ஒரு குடும்ப ஸ்திரீக்கு வீட்டில் சமைக்கணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்குது. வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணுக்கு வீட்டில் சம்பாதித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமை கண்டிப்பா இருக்கிறது. இந்த கடமையை ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறும் போது கண்டிப்பாக உங்களை அந்த கடமையை தவறுகிறவர்கள் பாவத்தில் விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு 2 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கடமைகளை தவறும் போது என்ன நடக்குது அப்படின்றதை குறித்து நீங்கள் இந்த தாவீதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் இந்த கடமையை அவன் தவறுகிறதுனாலே, இந்த பாவத்தை அவன் செய்ததுனாலே நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். முதலாவதாக இதுவரைக்கும் ஒரு குற்றமும் செய்யாதவன், எதையுமே மறைக்காத இந்த தாவீது அநேகரிடத்துல தன்னுடைய குற்றத்தை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அது மட்டுமல்ல, இந்த உரியா என்கிற இவனுடைய தளபதி மிகவும் பயபக்திக்குரியவன், மிகவும் உண்மை உள்ளவன். ஆனா உண்மை உள்ள ஒரு மனுஷனை இவன் வெறிக்க பண்ணினான். அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு போதை கொடுத்து ஒரு மனுஷனை தவறுக்குள்ளாக வழி நடத்துகிற அளவிற்கு தாவீது தள்ளப்பட்டான். அது மட்டுமல்ல, நீங்க வேதம் சொல்லும்போது இந்த உரியாவை கொல்லுகிறதற்கு அவனுடைய கையிலேயே லெட்டர் கொடுத்து யோவாவிடத்திலே அனுப்பி ஒரு கொலைகாரனாய் மாற்றப்பட்டான். கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள் சொல்லுதில்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத ஒரு பாவம்ன்ற ஒண்ணு வந்துருச்சுன்னா அந்த பாவம் உங்களை எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்தும், எந்த எஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகள், தவறு செய்யாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு நீதியாய் வாழ வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பிப்பீர்களே, ஆனால் அந்த பாவம் உங்களை எந்த எஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் விடுவதற்கும் அது தயங்காது, கொண்டு போய் விட்டுரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சோ இந்த பாவத்திலே தாவீது விழுவதற்கு நான் சொன்னேன் ஒரே ஒரு காரணம், தான் செய்ய வேண்டிய, தான் போய் நிற்க வேண்டிய ஒரு இடத்திலே, அதாவது தன்னுடைய கடமையை தவறுனதுனாலே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாவத்திலே விழுந்து விட்டான். நான் இன்றைக்கு ஒரு 2 காரியத்தை சொல்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை கடமையை தவறுகிறதுனாலே அவர்களுக்கு வருகிற விளைவுகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தமும்
எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்களின் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தலைவனானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீர் போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல் கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியனின் ராஜாவாகிய ஆகானை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமாயதை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அல்லேலூயா. கவனமா எல்லாரும் கவனிங்க. நீங்கள் கவனமாய் கவனிக்கணும். இன்றைக்கு நான் கொடுத்த அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கடமைகளை தவறும் போது அதனாலே அவர்களுக்கு வருகிற விளைவை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சவுல் ராஜாவை சாதாரணமான ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறாரு. அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். ஆனா அந்த ராஜாவினுடைய கையிலே கர்த்தர் சில கடமைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன கடமைகளை கொடுக்கிறாருன்னா, போகும்போதே தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறாரு, நீ அந்த இடத்திற்கு போ, அங்கே இருக்கிற சகலவற்றையும் நிக்கிரகம் பண்ணு. அங்கே இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய கொடிய பாவிகளாக இருக்கிறார்கள், அதில் ஒன்றையும் நீ மிச்சம் வைக்க வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சாமுவேலிடத்தில் பேசி சாமுவேல் சவுலை சொல்லி அனுப்புவார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய கடமையிலே அங்கே தவறிட்டாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த ஆடு மாடுகளை பார்க்கும்போது, அந்த மிருகங்களை பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கொழுமையாய் புஷ்டியா இருக்கிறத பார்த்த உடனே அவங்க கொஞ்சத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா இருக்கிறதையெல்லாம் தனியா வச்சுட்டாங்க, மற்றதெல்லாம் அழிச்சு போட்டாங்க. ஆனால் பார்வைக்கு நல்லா இருக்கிறதை மட்டும் இச்சித்து தனியாக வைத்தார்கள். இவன் என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு ராஜாவா இருந்து தன்னுடைய பிரதானிகளை பார்த்து, நீங்க அப்படி செய்யக்கூடாது, அது கர்த்தருக்கு விரோதமான பகை, ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த சவுல் ராஜா தன்னுடைய கடமையை தவறிட்டாரு. கடமையை தவறினதுக்காக வேதம் சொல்லுது, அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து விட்டான். அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்துட்டான்.